இது தற்போது இந்தியாவுக்கு கோடை காலம். இந்தியாவில் பல இடங்களில் வெயில் வாட்டி வதைப்பதை உணர்கிறோம். வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கே மனதில்லை. அப்படியே வெளியே சென்றாலும் கூட ஏசி இருக்கக்கூடிய இடங்களையும் கடைகளையும் தான் நம் மனம் நாடுகிறது. பல பெரியவர்கள், வயதானவர்கள் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? வீட்டில் இருக்கவே முடியல, அவ்வளோ உஷ்ணமாக இருக்குது, வெயில் தாங்கவே முடியல, கொஞ்ச நேரம் பார்க்கு இல்லைன்னா பீச்சுக்கு போய் இயற்கை காற்று அனுபவிச்சா தான் நல்லா இருக்கும் போல, இல்லைன்னா அந்த வெயிலை சமாளிக்கவே முடியாது என்று. இப்படியும் சிலர் சொல்வதுண்டு. அடிக்கிற வெயிலுக்கு 10 நாள் மழை பெஞ்சால் நல்லா இருக்கும். உண்மைதான். யாரையும் பாதிக்காத அளவுக்கு நன்றாக மழை பெய்தால் மகிழ்ச்சி தான். சரி, இந்த நாள் நிகழ்ச்சியில் மழையை பற்றி சில ஆழமான காரியங்களை தெரிந்து கொள்வோம். நாம் சில கட்டுரைகளிலும் கதைகளிலும் வாசித்திருப்போம். ராஜா தன்னுடைய மந்திரியை பார்த்து கேட்பார், என்ன அமைச்சரே, மாதம் மும்மாரி பொழிகிறதா? அதற்கு அமைச்சர் சலிக்காமல் சொல்லுவார், ஆமண்ணா, மாதம் மும்மாரி பொழிகிறது, நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் சுபீட்சமாகவும் இருக்கிறார்கள் என்று. ஒரு ராஜா ஜன்னலை திறந்து பார்த்தாலே மழை பெய்கிறதா இல்லையா என்று நன்றாக தெரிந்துவிடுமே, இதை கூடவா ஒரு அமைச்சரிடம் கேட்க வேண்டும் என்று நாம் நகைச்சுவையாக எண்ணலாம். ஆனால் இதில் உள்ள ஆழமான அர்த்தங்களை பாருங்கள். மழை பெய்ய வேண்டிய காலங்களில் மழை பெய்ய வேண்டும், பனி பொழிய வேண்டிய காலங்களில் பனி பொழிய வேண்டும், வெயில் காய வேண்டிய காலங்களில் வெயில் காய வேண்டும். அப்பொழுதுதான் இயற்கை சார்ந்த பல விஷயங்கள் சீராக தன் நிலையில் இயங்கும். இப்படித்தான் உலகமும் படைக்கப்பட்டிருக்கிறது. மழை எவ்வாறு உருவாகிறது? மேகங்கள் எதற்காக வேண்டும்? மழை பெய்வதில் மேகத்தின் பங்கு என்ன? இதை குறித்து விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, வேதம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும். வேதத்தின் கண்ணோட்டத்தை பார்த்து விடுவோம். யோபு 26:8 கூறுகிறது, அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. என்ன ஆச்சரியம் பாருங்கள்! கர்த்தர் மழை நீரை மேகங்களில் கட்டி வைத்திருக்கிறாராம். அது மட்டுமல்ல, அந்த தண்ணீரின் எடையினால் மேகங்கள் கிழிகிறதில்லை என்று. He binds up the water in his thick clouds, yet the clouds are not broken under it. Job 26:8. இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்த்து விடுவோம். மேகம் எவ்வாறு உருவாகிறது என்பதை தான் நான் 5ஆம் வகுப்பிலேயே படித்து விட்டேனே என்று சிலர் கேட்கலாம். உண்மைதான். ஆனால் முதலில் அறிவியல் பூர்வமாக மேகம் ஏன் உருவாகிறது, எவ்வாறு உருவாகிறது என்று விஞ்ஞானிகள் எப்பொழுது கண்டுபிடித்தார்கள் என்று நமக்கு தெரியுமா? மேகம் என்ற ஒரு சொல்லில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. அதை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். ஸ்டெப் 1, இவாபரேஷன். நீர் நீராவியாக மாறுவது. கடலிலும் நதிகளிலும் குளங்களிலும் உள்ள நீர் சூரியனின் வெப்பத்தால் சூடாகிறது. சூடான நீர் மெதுவாக நீராவியாக மாறி வானில் உயர்கிறது. ஸ்டெப் 2, கண்டென்சேஷன். நீராவி மீண்டும் நீர்த்துளியாக மாறுவது. மேலே போன நீராவி வானத்தில் குளிர்ந்த காற்றில் மோதுகிறது. அதனால் அந்த நீராவி சிறிய நீர்த்துளிகளாக மாறி ஒன்று சேர்கிறது. ஸ்டெப் 3, கிளவுட் ஸ்டோரேஜ். மேகங்கள் நீரை தாங்குவது. இந்த இடத்தில் நாம் முதலாவது வசனத்தை நினைவு கூர்வோம். அதன் பின்பு விஞ்ஞான கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். யோபு 26:8 கூறுகிறது, அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகங்கள் கிழிகிறதில்லை என்று. விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? சிறிய நீர்த்துளிகள் ஒன்றாக சேர்ந்து மேகங்களாக மாறுகின்றன. மேகங்கள் பெரிய நீர்க்களஞ்சியங்கள் போல செயல்படுகிறது. ஒரு பெரிய மேகம் ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள நீரை தாங்கிக் கொள்ளும் தன்மையுடையது. ஆனாலும் கூட அது தேக்கி வைத்திருக்கும் தண்ணீரை உடனே மழையாக பெய்து விடாது. சரியான நேரத்திற்காய் காத்திருக்கும். ஸ்டெப் 4, பிரசிபிடேஷன், மழை வீழ்ச்சி. மேகங்களில் நீர்த்துளிகள் மிக பெரியதாகவும் கனமாகவும் ஆகும்போது அவற்றை மேகத்தால் தாங்க முடியாது. அப்பொழுது அந்த நீர் மழையாக விழுகிறது. சில அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் பார்ப்போம். கிமு 400ஆம் ஆண்டு ஹிப்போக்ராட்டிஸ் காற்று மற்றும் நீராவி பற்றி சில கருத்துக்களை முன்வைத்தார். கிமு 350ஆம் ஆண்டு அரிஸ்டாட்டில் தனது மெட்டரோலாஜிகா என்ற புத்தகத்தில் நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி வானில் குளிர்ந்து மீண்டும் மழையாக விழுகிறது என்று கூறினார். ஆனால் மேகங்கள் எப்படி நீரை தாங்குகின்றன என்பதை பற்றி அவர் தெளிவாக சொல்லவில்லை.
ஆனால் ஃபாதர் ஆஃப் மெட்டியரோலஜி என்று அழைக்கப்படும் லூக் ஹாவர்ட் 1802ஆம் ஆண்டு முதன்முறையாக மேகங்களை முழுமையாக ஆய்வு செய்து வகைப்படுத்தினார். முதலில் இவர் சில மேக வகைகளை கண்டறிந்தார். அவை கியூமுலஸ் குவிந்த மேகம், ஸ்ட்ராட்டஸ் அடுக்கு மேகம், சிரஸ் மெல்லிய மேகம், நிம்பஸ் மழை மேகம் என்பவைகள். அவர் தமது ஆய்வுகளில் மேகங்கள் நீர்த்துளிகளால் ஆனவை என்றும் அவை ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள நீரை தாங்க முடியும் என்று நிரூபித்தார். தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார் என்ற வசனத்தின்படி மேகங்கள் எவ்வளவு தண்ணீரை வைத்திருக்கின்றன என்பதை பற்றிய சில ஆச்சரியமான புள்ளி விவரங்களை கூறுகிறேன் பாருங்கள். தூறல் தரக்கூடிய கியூமுலஸ் மேகங்கள் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பில் சுமார் 3 லட்சம் லிட்டர் தண்ணீரை கட்டி வைத்திருக்கும். சில நேரங்களில் லேசான மழை தரக்கூடிய ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ் மேகங்கள் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பில் சுமார் 4.5 லட்சம் லிட்டர் தண்ணீரை கட்டி வைத்திருக்கும். நீண்ட நேரம் தொடர்ச்சியான மழை தரக்கூடிய நிம்போ ஸ்ட்ராட்டஸ் மேகங்கள் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பில் சுமார் 10 லட்சம் லிட்டர் தண்ணீரை கட்டி வைத்திருக்கும். கடும் மழை, புயல், இடியுடன் கூடிய மழை தரக்கூடிய கிமுலோ நிம்பஸ் மேகங்கள் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பில் சுமார் 10 லட்சம் முதல் 30 லட்சம் லிட்டர் வரை தண்ணீரை தனக்குள் கட்டி வைத்திருக்கும். எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணீரை தனக்குள் வைத்திருந்தாலும் மேகங்கள் அதன் பாரத்தினால் கிழிகிறதில்லை என்ற வசனம் எத்தனை உண்மை என்று பாருங்கள். இவைகளெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் மேகம் தனக்குள் தண்ணீரை கட்டி வைத்திருக்கும் என்பதை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யோபு 26:8 கூறுகிறது, அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.